வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:20 ஆகுதுங்க. அதோட கண்டினியூட்டி தாங்க. சேலம் வந்து நம்ம சாட்டர்டே வந்தாங்க குஜராத்துக்கு, சூரத்துக்கு. அதோட கண்டினியூட்டி தான். கரெக்டாக இங்கே வருங்க, மழை அடித்து பிடிக்குதுங்க. இடியெல்லாம் இடிச்சு மழை பார்த்தா ஒரு 1 hour பவர் நாப் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுங்க. கரெக்டாக மந்த்ராலய இது ஹோட்டல் அப்படின்னு தான் நினைக்கிறான். சரிங்க, அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. தூக்கு நினப்பில் என்ன பேசுகிறேனே தெரிய மாட்டேங்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இடத்த பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிரா தாங்க. சோலாப்பூர் பக்கம் வந்தாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க சோலாப்பூருக்கு. நைட் ஒன்றும் பெருசாக வீடியோ எடுக்க முடியலைங்க. அந்த மந்திராலயிலேருந்துங்க இன்னும் கட்டுப்படி ஆகலைங்க தூக்கம். அதனால் அப்படியே எங்கள் பெட்ரோல் பங்க் போட்டு தூங்கிட்டு அப்போதாங்க வண்டி எடுத்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. வராதாளுங்க, அது நைட் ஆயிடுச்சு. வராதால் 3 மணிக்கு வீடியோ எடுக்கிறான். சரிங்க, அப்படியே நான் போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும் போலக்குதுங்க. நல்லா பசியாக இருக்கு. நம்ம ஊர் பக்கம்லாம் சுத்தமாக மழையே இல்லைங்க. கலக்கெல்லாம் காஞ்சி போயிடுச்சு பெரும்பூர்லலாம். இங்கே பார்த்தா தண்ணி நிறைய நிற்குதுங்க. தண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஊர் பக்கம் சுத்தமாக இல்லை. கலக்கெல்லாம் போச்சுங்க. நம்மளுக்கு வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குது. காயெல்லாம் மண்ணுக்குள்ளேயே காஞ்சி போன மாதிரி இருக்குதுங்க. பேருக்கு தான் பச்சை கிழக்கா, ஆனால் காஞ்சி போயிட்டு இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக முகல் தாண்டி போயினே இருக்கிறேங்க. இப்போதாங்க ஒரு டீ பிரேக்கெல்லாம் எடுத்துட்டு ஜம்முன்னு புறப்படாச்சுங்க. சரிங்க, அப்படியே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க போக அப்படியே. மகாராஷ்டிராவில் ஹெவி மழைங்க, ஐஃபையான மழை ஜோராக போயிருங்க. இங்கே வரேன், இது ஒன்றும் தெரியல பெருசா. தெரியுதுங்களா மழை? இப்போ தெரியுதுங்களா? மழை சரியான மழைங்க, அடிச்சு பிடிக்குதுங்க. நல்லா ஐஃபையான மழை, நல்லா இருக்குங்க. இது ஒரு மாதிரி அமீப் நகருக்கு இன்னொரு 52 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. மழை சும்மா அடிச்சு பிடிக்குதுங்க. மணி பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. மழை மட்டும் அல்டிமேட்டுங்க. தெரியலங்க. நேற்று பார்த்தாலும் அதே மழை தான், இன்னைக்கு பார்த்தாலும் அதே மழை தாங்க. சரிங்க, அப்படியே நான் போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியில் பீக்கனை குழம்புங்க. சரியான மழைங்க. காத்தால சாப்பாடே இப்போ தாங்க சாப்பிட்றோம். 12:30 ஆகுதுங்க. இது நம்ம டிரைவரை நாங்கள் ஃப்ரெண்டுதுங்க வண்டி. மழை அடித்து பிடிக்குதுங்க. நாசிக்கு வந்தாச்சுங்க. நாசிக்கு ரீச் ஆயாச்சு. ஆனால் ரோடெல்லாம் எல்லாம் பேத்து வச்சுருக்கிறாங்க. படு பயங்கரம் மோசறாங்க. என்னன்னு தெரியலங்க, முந்தானத்தை பிடிச்ச மழை பெஞ்சுனே இருக்குதுங்க. மகாராஷ்டிரா ரோடுன்னா மகாராஷ்டிரா ரோடு தாங்க. இதான் ரெடி பண்றாங்க இப்பதான். இந்த அழகா மட்டும் கொஞ்சம் ரசிச்சு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ஃபீல் மட்டும் பண்ணி பாருங்க. இந்த மலைங்க சூப்பரா இருக்குங்க. சிலு 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 தண்ணி கைக்கு சூப்பரா இருக்குங்க. அப்படியே இந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்கிறவங்க பாருங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வச்சிருந்தா இருக்குங்க. பாருங்க, இந்த அழக பாருங்க. ஐயோ வார்த்தையே இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு நான் 4 வருஷம் வண்டிக்கு வரதுல எல்லாம் புதுசு தெரியுது, எல்லாம் தெரியுதுங்க.
வெத்து காடுங்க. ஐஃபை வியூங்க சூப்பராக இருக்கு. எங்க ஏறி வராம ஹீல்ஸ்ங்க. இது ஹீல்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனி வண்டிங்க. நம்ம டிரைவர் அண்ணா கிரவுண்ட் போயிருச்சாங்க. கிரவுண்ட் எல்லாம் போயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு ஏறும் போது அப்படின்னு சொன்னாங்க. அதான் தண்ணி வேணும்னு கேட்டாங்க, அதான் தண்ணி கொடுக்குறாங்க. சரிங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனி வண்டி கிரவுண்ட் கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்க, ரிப்பேர் ஆகி அங்கே நிற்கிதுங்க. தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட இருந்த தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாகிடுச்சு. சரிங்க, அப்படியே நான் போக போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் ரோடு எதுனா தெரியுதான்னு மட்டும் போகிறேங்க. அநியாயத்துக்கு மழை கொள்ளுதுங்க. பாருங்க, வியூ சூப்பராக இருக்குல்ல. மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6 ஆகுதுங்க. இதெல்லாம் ஒன்றுமே தெரியலைங்க. சரிங்க, நாங்கள் அப்படியே புறப்பட வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இடியும் மழையும் சும்மா கும்முன்னு இருக்குங்க. கடவுள் படசுங்கிறது இந்த மாதிரி அழகாக ரசிக்கிறதுக்கு தாங்க. சும்மா கும்முன்னு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லு தண்ணிங்க. அன்லோடிங் பாயிண்ட் பக்கம் வந்தாச்சுங்க. சாபா ஹோட்டல் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சாபா ஹோட்டல் வந்தாச்சுங்க. ஃபுல்லு தண்ணிங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லும் தண்ணிங்க. வண்டி அப்படியே கடலில் இறக்குன மாதிரி இதுங்க. இங்கே பாருங்க, மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. நிறைய வண்டிங்க, கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான். சரிங்க, நான் காத்தால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வண்டியில் கட்டு வேற உடஞ்சிருச்சுங்க, உங்களுக்கு தெரியுதா? இது பாருங்க, கட்டு வேற உடஞ்சிருச்சுங்க. கட்டு வேற அடிக்கணும் அப்படின்னு டிரைவர் அண்ணா சொல்கிறாங்க. பார்க்கணுங்க என்ன ஆகுதுன்னு. ஒரு வழியாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம டிரைவர் அண்ணா போயினுக்கிறாங்க. சரிங்க, அப்படி நல்ல ரோடு இருக்கும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ காத்தால 7 o'clock ஆகுதுங்க. சுட்டியில் இந்த ஃபுல்லாக அடிச்சிடுச்சுங்க. பாருங்க, இங்கே ஒருத்தனுக்குது அடிச்சிடுச்சு, கையை கொப்பளம் போட்டுருச்சுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நீட்டாக வீட்டில் சோறு சாப்பிட்டு வந்துட்டு 4 மாதம் இப்போ வந்து சுட்டி பிடிச்ச உடனே கையெல்லாம் இதாகிடுச்சிங்க, கொப்பளம் போட ஆரம்பிச்சு. இதான் உடஞ்சி தெரியுதா? சரிங்க, அப்படியே அடிச்சு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கட்டெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சுங்க. வச்சு சுட்டியில் பஞ்சர் கடையில் போய் சுட்டி வாங்கினாங்க. போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க. அப்படியே இதை அடிச்சிங்க. இங்கே பாருங்கள், கை மொத்தமாக ஊசிட்டு தெரியுதாங்க உங்களுக்கு? சரியா வலிக்குதுங்க. இதே லப்பர் இருக்கு இல்லைங்க, இந்த லப்பர் தான் அந்த கையோ இது பண்ணிருக்கீங்க. பஞ்சர் கடை காட்டுறதுங்க. அவங்க ஒரு பஞ்சர் கடை தெரியுதாங்க, அந்த கடையில் தாங்க வாங்கினோம். அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லி குழுக்கள் போட்டு அவ்வளோதாங்க கிளம்ப நிற்கிறோம்.
और जगह देने के लिए मना नहीं है। हाँ ठीक है बाय। यूट्यूब में डालता। ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பாயெல்லாம் ஊற்றுங்க, அன்லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாயா எப்படி விட்டுங்கிறோன்னா மழை வந்துச்சுன்னா அப்படியே போட்டு அப்படியே இது போத்திடுறேங்க. செம டயர்டாக இருக்குங்க. சுட்டில் அது கட்டு வர தட்டி பான்ற மாதிரி இருக்குங்க. டோட்டல் இங்கே 553 பண்டல்ஸுங்க. அப்புறமேட்டு இன்னும் பெரிய பண்டலெல்லாம் கோத்திரில் இறக்குறதுங்க. அது ரெண்டாவது. இப்போ 3வது கீழே அந்த மணல் ஜெல்லி ஏதோ சொன்னாலுங்க, அது ஃபைனலுங்க. அது கடைசி. இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் லோடு இப்போ தாங்க அன்லோடிங் ஆகுது. தெய்வத்தில் அருள்னால மழை மட்டும் கொஞ்சம் வராது இருந்தால் போதுங்க. ஏன்னா திருப்பணம்லாம் பாயெல்லாம் போட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கையெல்லாம் வேற எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த கொப்பளம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. இங்கே தெரியுது பாருங்க, கையெல்லாம் பயங்கரமாக எரியுதுங்க. அப்படியே நோவும் இல்லைங்க, அது மாதிரி ஒரு மாதிரி எரியுதுங்க. அது மழை மட்டும் வராதுதான் போதுங்க. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஃபுல்லாக ஒயிருங்க இங்கெல்லாம். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? சரிங்க, அப்படியே லோடு இறக்க அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுதுங்க. நான் வரல அப்படின்னாங்க, கிருஷ்ணகிரியில் இறங்கி வீட்டுக்கு போனோம் நாங்கள். அப்புறமேட்டு என்னோட பர்சனல் வேலைங்கெல்லாம் இருந்துச்சு. அது ஒரு 2 months இருந்துச்சுங்க. 2 months கூட இல்லை, 1.5 months இருந்துச்சு. அதெல்லாம் ஆச்சு. சரி, வீட்டில் அம்மா சாப்பாடு செஞ்சு போடுறாங்க, சாப்பிட்டு கம்முனுக்கிறத விட்டுட்டு பசங்க கூட சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லகோரி இருக்குது இல்லைங்க. லகோரின்னா அது கல் அடிக்க வச்சு அதை அடிக்குவாங்க. சேம் கிரிக்கெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கிரிக்கெட்டுக்கு அதுக்கு நான் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஆடுறதுக்கு போய் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கிரவுண்ட் இருக்குங்க. அந்த கிரவுண்டில் பில்லெல்லாம் இருந்துச்சு. அந்த பில்லு மேலே போய் காலை வச்சுட்டுங்க. பில்லு மேலே காலை வச்சுங்கிற பீர் பாட்டில் உள்ளுங்குது காலுக்கு ஏறி ஃபுல்லாக கிழிச்சிருச்சுங்க. வேணா சைடில் வேணா ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறோம். அது ரிக்கவரி ஆகிறதுக்குள்ளேயே ஒரு 20 days மேலே ஆயிடுச்சுங்க. வச்சு அது ஒரு மாதிரி இதாகிடுச்சுங்க, கந்தரகோணம் ஆகிடுச்சு. சரி, அப்புறமேட்டு பார்த்தா பேக் டு பேக் அப்படியே ஜுரம் வந்துச்சுங்க. ஜுரம் வந்து ஐஃபையான ஜுரங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஜுரம் தான். ரொம்ப பாட வச்சுட்டுங்க. அப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணோம். லேட் ஆகும்னாங்க. சரி, நம்மளுக்கு கொஞ்சம் ஜுரம்லாம் ஆச்சு. அதெல்லாம் ஆகி ஒரு 4 months ஆயிடுச்சுங்க. அது அப்புறமேட்டு சரி வெற்றிகரமாக கடைசிக்கு வண்டி ஏறியாச்சுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுங்க. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டேன் என்னோட 4 மாதத்து ஸ்டோரியை. ஒரு வழியாக வெற்றிகரமாக ஒரு இடத்துல அன்லோட் பண்ணியாச்சுங்க. அடுத்து அன்லோடிங் பாயிண்ட் வந்து கோத்துறாங்க. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. அண்ணா போயின்னுக்கிறாங்க ரிசீவ்டு வாங்குறதுக்கு. ரிசீவ்டு வாங்கினு ஜம்முன்னு புறப்படுறாங்க. அப்படியே நான் கிளம்ப அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரியான மழைங்க. நம்ம வண்டியில் ஏறி உட்காந்து ஃபுல்லும் மழை அடிச்சு பிடிக்கிறீங்க. பாயிண்ட்டுக்கு இன்னொரு 180 kilometers இருக்குங்க. நான் போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், கட்டு உடஞ்சிருச்சுங்க. ஏற்கனவே உடஞ்சிருந்து தான் நினைக்கிறான். உடஞ்சி கீழே போச்சுங்க. நடு ரோட்டில் கிட்ட போய் ஓடி போய் எடுத்தோங்க. ரைட் சைடு இருக்கிறது கட்டாய் கீழே வந்துருக்குதுங்க. நம்மளோட கட்டு உடஞ்சி புதுசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர் கழட்டினே இருக்கிறாங்க. ஜாக்கெட் வச்சுங்க. அத்தாங்க உடஞ்சுன்னு எடுத்து தெரியுது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆக்சில் கூட உடஞ்சிருச்சுங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து டிரைவர் சைடுங்க, ரைட் சைடு ஆகினுக்குது. அதில் வந்து மெயின் ஆக்சில் வந்து லெஃப்ட் சைடுங்க. ஆமாம், ரெடி பண்ணிக்கிறாங்க. சரிங்க, அப்படியே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இதுதான் உடஞ்சுங்கிறது ஃபோக்கஸ். ஒரு வழியாக வெற்றிகரமாக கழட்டி முடிச்சாச்சுங்க. வண்டி எடுத்து ஒரு 30 kilometer வந்துருக்கோங்க. கரெக்டாக ஃப்ரண்ட் ஆக்சில் இருக்கக்கூடிய கட்டு வந்து உடஞ்சி கீழே விழுந்துச்சிங்க. ஒரு ஃப்ளேவர் இறங்கும் போது உடஞ்சி விழுந்துச்சிங்க. ஒரு வழியாக கட்டு வந்துருச்சுங்க. ஒரு வழியாக மாட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுதுங்க. ஈவினிங் 6 ஆகுதுங்க.
ஒரு வழியாக கட்டெல்லாம் வச்சாச்சுங்க. டயர் மாட்டினேன். டயர் மாட்டுறதாங்க. அப்புறமேட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வேலை இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் நெட்டரை லூஸ் பண்ணி வச்சுங்க. ஜாக்கி வச்சு ஏற்றிட்டு டயர் கழட்டிட்டு கட்டடி எடுத்தாங்க. லாரி தொழில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான தொழில் தாங்க. நானும் எப்படி நினைச்சேன், சென்சிட்டிவான தொழில் தாங்க. தொட்டதெல்லாம் இது தாங்க. லோன் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ரொம்ப சென்சிட்டிவான தொழிலுங்க. ஒரு வழியாக கட்டு அடிச்சாச்சுங்க. நெட்டு டயர் மாட்டியாச்சு. போல்ட்டெல்லாம் டைட் வச்சுன்னு இப்போ ஃப்ரண்ட் வேலை பார்த்துனே இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் வேலை முடிச்சுன்னு திரும்ப இது மாட்டணுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு போல்ட் ஒன்று உடஞ்சிருச்சுங்க. அது இன்னைக்கு தான் உடஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதான் அப்படியே கையோட மாற்றின்னு போயிட்டா பரவாயில்லங்க. பார்க்கலாம் இங்கே அந்த வேலை செய்கிற காரணம் என்னன்னா அப்படியே கையோட மாற்றிக்கினேன் ஜம்முன்னு புறப்பட்டுருலாங்க. வண்டி பக்கா இருக்கணுங்க, அப்போதான் நம்மளுக்கு சேஃப்டிங்க. அதனால எல்லாத்தையும் கையோட எல்லாத்தையும் ஒரே மட்டும் முடிச்சிக்கினேன் ஜம்முன்னு புறப்பட்டுருலாங்க. போல்ட் டைட் வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க, பேக்கோட வேலை முடிஞ்சு. ஃப்ரெண்டுங்க ஒரு போல்ட்டு மட்டும் வச்சுங்க. ஒரு வழியாக ஃப்ரண்ட் கட் அவுத்தாச்சுங்க. இதை உடஞ்சுங்கிடுதுங்க. துண்டு போட்ட காலி. சரி ஓகேங்க, அப்படியே மாட்டேன். அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஒரு வழியாங்க ஃப்ரண்ட்டு ஃபிட் பண்ணினே இருக்கிறாங்க. அண்ணமாங்க நம்ம மெக்கானிக்கு. மணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ கரெக்டாக 7:50 ஆகுதுங்க. அப்புறம் தக்க வேலை ஆயிடுச்சுங்க. ஃபைனலி வேலையை வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு புறப்படுறதாங்க. இனிமேல் பசிக்குதுங்க, ஒவ்வொரு கிள்ளுது. சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்புறதாங்க. ஒரு வழியாக வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம வண்டியில் சமையல் செய்யல, ஹோட்டலில் தபால் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுங்க. சரிங்க, அப்படியே போக நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. மழை நம்ம வண்டி ஏறின உடனே மழை அடிச்சு பிடிக்குதுங்க. கடைசிக்கு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க, அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு. அந்த ரோடு மட்டுமா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஓ, அநியாயத்து கட்டி வச்சுக்கிறாங்க பஜார். இதுதாங்க ரோடு பஜாருக்கு. அருமையாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பஜாருங்க. நம்ம வண்டி அங்கே இருக்குங்க. 10 மணி வரைக்கும் வெளியே வரக்கூடாதான். திருட்டு ஏரியா, போனெல்லாம் எங்கன்னா டீ குடிக்கிறது போகிறதா ஒரு வண்டி லாக் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அப்படியே லோடு இறக்கணும். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. 10 மணி வரைக்கும் இருக்கணுங்க. அதில் பார்த்தா யாரும் நின்று இல்லைங்க. மணி பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுதுங்க. சரியான க்ரௌடுங்க. வண்டியில் சமையல் ஒரு செய்யலுங்க. அதான் போய் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு அண்ணனுக்கு பார்சல் வாங்கினேன் வந்தாச்சுங்க. பூரிதாங்க. சரிங்க, அப்படியே லோடு இறக்கும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறான். கூப்பிட்டுக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாட்டில் கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. இங்கே பாருங்க, சரியான க்ரௌடு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாய் கழட்டியாச்சுங்க. அன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேகன்ற இவ்வளோ நேரம் கம்மன் வந்துட்டு 12 மணிக்கு வந்துட்டு பாய கழட்டுலாம் ஃபுல்லு டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வந்து அதுங்க அங்கே இறக்கணுமா இருந்துச்சு. நம்மட்டு இங்கே அன்லோட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அன்லோட் ஆனால் போதுங்க. நம்மளும் ராஜ்கோட்டை வேறு போகணுங்க. அடுத்த ரோடு வந்து ராஜ்கோட்டை தாங்க. அந்த பேக் ஒயிட் கலர் பேக்ஸு. சரிங்க, அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ போகிறோம். ஒரு வழியாக கடைசிக்கு அன்லோட் ஆயிடுச்சுங்க முழுசா. செகண்ட் அன்லோடு கம்ப்ளீட்டுங்க.
தேர்டு அந்த போர்டு ராஜ்கோட்டை போய் இறக்கிட்டிங்கன்னாங்க முடிஞ்சு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட்டுங்க. எவ்வளோ இருக்குங்க இதில்? 100 இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஊரில் இப்படி உட்காந்து விட மாட்டாங்க. அந்த பையன் பாருங்க, எவி கியூட்டா பாக்குறான். இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி மன நிம்மதியா இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. ஓ வா 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 வா. ஏய் வெற்றிகரமாக அந்த கவர் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிட்டுங்க. பாயும் போட்டாச்சுங்க. சரிங்க, அப்படியே நான் பரப்பட வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே ஒரு கொப்பளங்க கை, இங்கே இந்த கையில் நேற்று சுட்டி இதாகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. சரிங்க, அப்படியே வண்டி எடுத்து கிளம்பும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபைனலி கிளம்பியாச்சுங்க. வேஜல்பூர் போய் வேஜல்பூர் மேல் போயிடலாங்க. ட்ரைனிங்கு நிச்சுனே இருக்கிறோங்க. வேஜல்பூர் வந்து வேஜல்பூர் ரைட் எடுத்து நின்றுனே இருக்கிறோங்க. நடியால் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அப்பயே வச்ச கண்ணை வாங்காத குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, பார்க்கணும். ட்ரெயின் முடிஞ்சு தூக்கிறவங்க நான் இப்போ அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஜம்முன்னு புறப்பட நிற்கும். மழை தூத்தல் போடுதுங்க. தூத்தல் போடுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன வருது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. பாய் கழட்டிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான். டோட்டல் 800 பேக்ஸுங்க. அப்படியே எண்ணிக்கலாங்க. சால்ட் எதுவும் வந்துச்சா நம்ம மேலே வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாதி லோடு இறக்கியாச்சுங்க. இதில் 2 மாலை இருக்காங்க. பவுடர் ஒன்று தொல்லொன்னா. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 11 மணி ஆகுதுங்க. வேகமாக இறக்கி விட்ருவாங்கன்னு தான் நினைக்கிறான். பார்க்கலாம் அடுத்த ஆஃபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி அன்லோடு கம்ப்ளீட்டுங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்கேன். இன்னொரு ½ hour அன்லோட் பண்ணி முடிச்சிருவாங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் ரெகுலராக வீடியோஸ் வரும். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஃபன், என்னால் எவ்வளோ ஃபன்னாக எடுத்துன்னு போக முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக எடுத்துன்னு போகிறான். நேரம் ரெகுலராக வீடியோஸ் வந்துனுக்கோங்க. சந்தர்ப்பம் சொல்லாமல் கொஞ்சம் தடைகள் வந்துருச்சு. கருப்பேன் விளையாடிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. சரிங்க, இனிமேல் ரெகுலராக வரும். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. பையன் அதே மாதிரி லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். வீடியோஸ் எதனா குறை இருந்துச்சு மாற்றணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்கிறேங்க. நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணலாங்க. நம்மக்கிட்ட ட்ரோன் வேறு இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணணும்னு ஆசை. கூடி சீக்கிரம் வருங்க. விரைவில் அப்ரூவ் பண்ணுறேன். சரிங்க, பாய் பாய் பாய்.